குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். குழந்தை உள்ளத்தில் குழந்தையாய், எண்ணத்தில் இனிமையாய் இருந்தா எப்போதுமே நீங்க வந்து இளமையா இருப்பீங்க. எத்தனை பேர பசங்க உங்களுக்கு? எனக்கு 5 பேர். அதான் 3 பேர பசங்க. சரி சரி சரி. அது 2 பேத்திங்க. ஓகே ஓகே. 5 பேர். 5 பேர். ஏன் பார்த்த தெரியலையா? வாழ்நாளில் எல்லாமே வந்து ஊரடிச்சு உலையில போட்டு, அதுக்கப்புறம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி, அடாவடித்தனம் பண்ணி, அத்துமீறல் பண்ணி, அடுத்தவனுடைய சொத்தை அபகரிச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இந்த நிம்மதி இருக்கும்? நிம்மதி இருக்கும். கோயிலுக்கு போனால் மட்டும் கடவுள் அதெல்லாம் மன்னிச்சிடும். தைரியம் இருக்கும் உங்களுக்கு. பீசஸ்லாம் பாடுவீங்களா நீங்கள் பாடுவீங்களா? பீசஸ் பாட மாட்டேன். எவ்வளோ பெரிய லெஜெண்டு. நான் பைப்பில் நான் பாடினேன். நான் ஏன்னா கான்ஃபிடென்ட்டு, புரியுதா? அந்த 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 இதை மிஸ் பண்ண மாட்டேன்னு தெரியும். பூஜையெல்லாம் பண்ணுவீங்களா வீட்டில்? அதெல்லாம் பண்ண மாட்டேன். கோவிலுக்கு ரேர் போகிறது. கடவுள் மேலே அதிக நம்பிக்கை உள்ளவங்க. சரி. கடவுள் அன்றி ஒரு செயல். சரி. அவன் அன்றி ஒரு செயல் கிடையாது. கிடையாது. ஆனால் அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜை, யாகம், ஹோமம் அல்ல இப்படிலாம் வந்து போகிறது கிடையாது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஆமாம், இது சரிதான், அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நானும் ஒரு நாள் கூட எனக்கு சங்கீத வாத்தியம் கிடையாது. சங்கீதம் என்னன்னு தெரியாது எனக்கு. 8 கட்டை தெரியாது, எந்த கட்டையும் தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ நிறைய பாடல் பாடும்போது அது மைண்டில் அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிடும். தரைமேல் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டார், கரை மேல் இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் பிறக்க வைத்தார், தரை மேல் பிறக்க விட்டார். அதை சொல்லிட்டு சொல்லுவாரு. ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரா நினைப்பது சொல்லிட்டு அந்த பாடல்கள் வந்து கவிஞர் வாலி எத்தனை பேருக்கு தெரியாது சொல்லுங்க? சும்மா என்னமோ வந்து 1000 கால வருஷம் வாழ்ற மாதிரி. ஆட்டுக்கு வால் அளந்து வச்சிருக்காம ஒரு மனுஷனுக்கும் ஆயில் அளந்து தான் வச்சிருக்கான் ஆண்டவன். 1000 வருஷமா வச்சிருக்கான். 100 வருஷம் வாழ்றதே பெரிய விஷயம். அதில் எல்லாம் டூரிஸ்ட் விசா தான் எடுத்து வந்திருக்கோம். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், எங்கும் என்னை காக்கிறார். எப்படி அவ்வளோ ஞாபகமாக பாடுறீங்க எல்லாத்தையும்? ரத்தத்தில் ஊர்னுது. எல்லா பாட்டும் நிறைய பாட்டு நான் கேட்குறேன்னு. நீ என்ன பாடுவேன்னா கேளுங்க, நான் பாடுறேன். இப்போ தலைவர் பாட்டு எது பாடினாலும் பாடுவீங்களா? கேளுங்க. அவ்வளோ தூரம் இல்லை. கொள்கை பாடல்கள், லட்சிய இது தத்துவ பாடல். தத்துவ பாட்டு பாடுங்க. தத்துவ பாடல்கள் அது அதாவது தரைமேல் பிறக்க வைத்தார். அது கூட தரைமேல் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டார், கரை மேல் இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் பிழைக்க வைத்தார், தரை மேல் பிறக்க விட்டார். அதை சொல்லிட்டு சொல்லுவாரு. ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரா நினைப்பது சொல்லிட்டு அந்த பாடல்கள் வந்து கவிஞர் வாலி தலைவர் வந்து சந்திச்சு தலைவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணாரு. 8 பாட்டு நீங்கள் எழுதுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னப்போ அவர் ரெடினாரு. அப்போ வாலியை கூப்பிட்டு கேட்டாராம் கவிஞரை. தலைவர் எங்கே போய் எழுத போகிறாரு? ஹோட்டலில் உட்காந்து எழுத போகிறாரு. அதெல்லாம் கூடாது, நேராக ஓடைக்குப்பம் போங்க, 8 நாள் அங்கேயே தங்கிடுங்க. எங்கே? ஓடைக்குப்பம். சரி. ஓடை மாநகர். சரி. பெசநகர் பக்கத்துலேயே. சரி. குப்பத்துக்குள்ளேயே நீங்கள் தங்கியிருக்கணும். அங்கேயே தங்கி 8 பாட்டை நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 நாள் அவர் தங்கி வந்து 8 முத்தான பாடல் கொடுத்தாரு. நல்லா இருக்கு தகவல். அதுதான் அந்த வாழ்க்கையினர். மீனவர் சொல்லியிருப்பாங்க. அவர் முதல்ல தலைவர்கிட்ட தலைவர் அவங்க யதார்த்த வாழ்க்கை சித்தரிக்கிற மாதிரி இருக்கணும் பாடல்கள். எந்த அளவுக்கு வந்து மிகைப்படுத்தி அது பண்ணக்கூடாது. யதார்த்த வாழ்க்கை என்னவோ அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாத்தையும் சித்தரிக்கிற மாதிரி அந்த பாடல் தான் அவர் சந்தோஷப்படணும். அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவார். மீனவர் கேட்டுருப்பார். அவர் எப்படிப்பார், என்னென்ன வந்து ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் கஷ்டங்க. ஜான் வயிறு வளர்க்குறதுக்கு பெரிய அளவுக்கு கஷ்டப்படுது. ஊராக நினச்சிடுவாங்க போனால் மீனை பிடிச்சிட்டு வர்றாங்க. ஆனால் அது எவ்வளோ கஷ்டன்றது எங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் அந்த வரி பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே போனால் தான் சாப்பிட்றேன். கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருவது. நல்லா இருக்கும் இந்த இடம். கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் வந்தோர் துணையை தவிர துணையாய் வருபவர் யாரோ. துணையாய் வருபவர் யாரோ. யாரோ. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும்
கடல் தான் எங்கள் என்ன சொல்றது வீடு கடல் தான் எங்கள் வீடு, எங்கள் வீடு, எங்கள் வீடே கடல் தான் அப்படின்றத அவ்வளோ வந்து இந்த மீனவர் அந்த கருத்தை கேட்டு கவிதை வடிவில் பொறுத்தவரை அழகாக வந்து தலைவர் பொறுத்தவரை எல்லாமே வந்து ஒரு கவிஞர் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு எழுதுறாருன்னா அவருடைய அந்த புரட்சி தலைவர் பொறுத்தவரை அவருடைய சிந்தனை வந்து அவருடைய எண்ணத்தை தகுந்த மாதிரி அந்த பாடு வரவரில் திருத்து இருக்கணும். அது ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரே பாடு ஹிட் ஆகிறதுக்கு ஒரு 10 பாட்டு 20 பாட்டு கூட எழுதியிருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம இறந்துட்டார் ஐயா புலமைப்பித்தனை. ஆமாம், அவர் தான் தாய் இல்லாமல் நான் அந்த பாட்டு. அது கிட்டத்தட்ட அவரே சொல்லியிருக்காரு, நான் இந்த பாட்டு எழுதி கொடுக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பாட்டாக எழுதி கொடுத்தேன் நான். சரியில்லை, எடுத்துன்னு அப்புறம் தான் அப்படியே ஒரு ஷேப்புக்கு வந்து அந்த பாட்டு. அதனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் இந்த ஃபீல்டில். ஏன்னா மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட். தலைவரை பொறுத்தவரை மாஸ்டர் ஆல் சப்ஜெக்ட்ஸ். அதாவது கேமராவில் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் சொல்லுவாங்க. ஆமாம், கேமராவில் பொறுத்தவரை, எடிட்டிங் பொறுத்தவரை, அப்புறம் சாங்ஸ் பொறுத்தவரையில், அப்போ இந்த ஆங்கிள் இப்படி தான் இருக்கணும். இப்போ ட்ரெஸ் சென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோல் மாடல் அவர் தான். எங்களுக்கெல்லாம் கூட ரோல் மாடல் அவர் தான். அந்த ஸ்டைலு, அவருடைய பிஹேவியர் எல்லாமே. ஆமாம், இப்போ இந்த சட்டைலாம் டைட்டாக போகிறேன் இதெல்லாம் அப்பயே அவர் போட்டு ரைட்டில் வாட்ச் எல்லாமே அந்த ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரோல் மாடல் அது. அன்பியாவெல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அது எவ்வளோ பெரிய டான்ஸராக புலியைப்பா நடுவில் புயலைப்பா நடுவில் விரட்டினால்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும் பார்த்தீங்களா? ஏய் நாடோடி நாடோடி போக வேண்டும் ஓடோடி. அதெல்லாம் நீங்கள் தலைவரை பற்றி இந்த பாடல் மட்டுமே நாம் பாடிட்டு இருக்கோம்னா அதுவே ஒரு 2 மணி நேரம் நம்ம பாடிட்டு இருக்கலாம். என்னென்ன பாட்டில் என்ன படகோட்டி படத்தில் இது பண்ணிட்டு எல்லாமே ஹிட் ஆச்சு. பாடல் ஹிட் ஆச்சு. அதாவது அது தொட்டால் பூ மலரும், அது பாடுங்க, அது அருமையான பாட்டாச்சு. தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் அப்படி செல்வன் தட்டுவார். சுட்டால் பொன் சிவன் அப்படி கண தட்டுவார். அந்த அம்மா தட்டும் சரோஜாதேவி சுடாமல் கண் சிவன். எவ்வளோ அருமையானது இருக்குது, செம்ம பாட்டு அது. அப்புறம் என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி தன்னை அடைய என்னை ஒரு வண்டின்றவன் அந்த பாட்டு வரும் லிரிக்ஸு. அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் 8 சாங்ஸ் ஹிட் ஆகி போச்சு. அதே மாதிரி தான் அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை புலமைப்பித்தன். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், எங்கும் என்னை காக்கின்றார். எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் எங்கும் என்னை காக்கின்றார். அது வேற ப்ளூரல் வரும், நான் சொல்லலாமா? சரி. விழிய கதை எழுதி பாடுவீங்களா? இதே கணி இது உரிமை குரல் சாரி தப்பா சொல்ல உரிமை குரல் அதானே. விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே, எப்படி மஞ்சள் வானம் தென்றல் காற்று உனக்காகவே நான் வாழ்கிறேன், எப்படி. உங்களுக்கு கொஞ்சம் கொண்டு சாதகம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்க, சங்கீதத்துல சாதகம்னு ஒரு வார்த்தை இருக்கு, பிராக்டிஸ். நீங்க சுதி பிடிச்சி இன்னும் நல்லா சந்திரசேகரன் தெரிஞ்சுக்கணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். ஆமாம், இது சரிதானே, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நானும் ஒரு நாள் கூட எனக்கு சங்கீத வாதியர் கிடையாது. சங்கீதம் என்னன்னு தெரியாது எனக்கு, 8 கட்டம் தெரியாது, எந்த கட்டையும் தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ தலைவர் பாடல் பாடும்போது அது மைண்டில் அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ என்னென்னா அதோட ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடையாது. அதை போட்டுட்டு அது நம்ம வந்து கூடவே பாடும்போது பார்த்தீங்கன்னா மைண்டில். ஸோ எப்போ நமக்கு வந்து ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும் அந்த சீக்வன்ஸ் தெரியும் நமக்கு. ஸோ அதுதான் முக்கியம். நீங்கள் பாட்டு பாடின்னு இருப்பீங்க, மியூசிக் பாட்டு ஒரு பக்கம் ஓடிடக்கூடாது, புரியுதுங்களா? அதனால் வந்து பொதுவாக வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க. எனக்கு கரெக்டாக தெரியும். அதனால தான் பாருங்கள், நான் வந்து எனக்கு பெரிய கிஃப்ட்டு தைரியம் இருக்கும் உங்களுக்கு. பி.சி. இஸ்லாமோட பாடுவீங்களா? நீங்கள் பாடுவீங்கல்ல? நீங்கள் பாடுவீங்களா? பி.சி. பாட மாட்டேன். எவ்வளோ பெரிய லெஜெண்டு. நான் பைபிளில் நான் பாடினேன் நான். ஏன்னா கான்ஃபிடென்ட்டு, புரியுதா? அந்த அந்த இதை மிஸ் பண்ண மாட்டேன்னு தெரியும். கரெக்டாக அந்த டைமிங் மிஸ் பண்ணனா எல்லாம் மியூசிக் ஒரு பக்கம் போய்ட்டு நீங்கள் ஒரு பக்கம் போயிடுவீங்க. அதை இளவரசர் மேடம் பாடியிருக்கீங்களா? இல்லை, நான் பாடியிருக்கேன். எஸ்பிபியோட பாடிருக்கீங்களா? நான் பாடியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து தலைவர் நூற்றாண்டு விழாவில் பி.சி. இஸ்லாமோட நான் வந்து பாடியிருக்கேன். அவங்க இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு லெஜெண்ட். அவங்க நீங்க தான் நைன்டிஸ் பாடுவீங்களா? என்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல,
நீ இல்லாமல் நானும் நான் அல்ல, இப்படி வருது. அங்க ஒரு நியூரூபதி. அது பாரு, அது என் மேனியில் உன்னை பிள்ளை போலே நான் மாறி அணைத்தேன் ஆசையினானே, நீ தருவாயோ நான் தருவேனோ, யார் தந்த போதும் நீயும் நானும் வேறல்ல. எப்படி? சூப்பர் சூப்பர், நல்லா நல்லா இருக்கு. ஆமா, நீங்க எம்ஜிஆர் பாட்டு பாடுறீங்களா? சிவாஜி பாட்டு பாடுவீங்களா? சிவாஜி கணேசன் அவருடைய நூற்றாண்டு, அவருடைய பிறந்தநாள் விழா இல்லையா, அப்போது அந்த மணிமண்டபம் வந்து அம்மா தானே உத்தரவிட்டு திறந்து போய் நாங்கள் போய் திறந்தோம். சிவாஜி சார் என்னென்னா பொதுவாகவே அந்த இது யார் அந்த நிலவுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு அது. அந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக வந்து சீக்வன்ஸ் எப்படின்னா, பொதுவாக டைரக்டர் சொன்னாராம், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ஒரே இதில் முடிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ சிவாஜி என்ன பண்ணாங்க, அப்படியே ஒரு சிகரெட் வச்சு நான் முடிச்சிடுன்னு சொல்லிட்டு அந்த சிகரெட் வச்சுட்டு பாடின ஸ்டைல். ஏன் இந்த கனவு யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்த உறவு, காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு, ஆடிய நாடகம் முடியவில்லை ஒரு நாளிலே, அங்கும் இங்கும் சாந்தி இல்லை சில வாழ்விலே, தெய்வமே காணலை நீர் என்று. அது அந்த நல்ல வரும் அந்த வரி, சூப்பராக இருக்கும். ஸோ சிவாஜி படமும் நிறைய பார்த்துருக்கீங்க. அதில் வந்து இதில் அந்த ஆனந்த் கட்டில் இந்த நிறைய அருமையான பாட்டு. 6 மணமே 6 ஆண்டவன். அதில் வந்து பொதுவாகவே அந்த மாதிரி வந்து ஒரு இருக்கிறவங்ககிட்ட தான் இப்போ நீங்கள் வந்தீங்க இல்லையா, நான் ஆஃபீஸ் ரூமில் வந்து பொதுவாக கடவுள் மேலே அதிக நம்பிக்கை உள்ளவன் நான். கடவுள் அன்றி ஒரு செயல் இல்லை, சரி, அவன் அன்றி ஒரு செயல் கிடையாது கிடையாது. ஆனால் அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜை யாகம் ஹோமம் அல்ல இப்படிலாம் வந்து போகிறது கிடையாது. டூ யர் டியூட்டி, அதாவது கடமை செய். ஆமாம், கர்மாவை செய், பலன் வந்து நிச்சயம் தானே வரும் சார், பலன் நிச்சயம் உண்டு. அதே டூ யர் டியூட்டி, ரைஸ் அண்ட் ஃபாலோ பி டிசைட் பை தி காட். யாரு? கடவுள் வந்து பார்த்துப்பாரு ஏற்ற இருக்குன்றது. நம்ம கடமை செய்யணும். அதனால் கண்ணாடி தான் வச்சுருக்கோம். அந்த கண்ணாடி வந்து நம்ம முகத்தை பார்த்துக்கிறோம். அதுதான் அந்த கண்ணாடி உங்கள் முகத்தை நிற்பாரு. ஆமாம், நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்தா உங்கள் முகத்தில் தெரிஞ்சிடும் கடவுளுடைய அருள் இருக்கா இல்லையான்றது. எஸ், இஃப் யூ ஹேவ் த குவாலிட்டிஸ் ஆஃப் வந்து என்னது, அன்பு நன்றி கருணை பார்த்துங்க. என் அன்பு இருக்குது, வெரி குட். நன்றி இருக்குது, நன்றியாக இருக்கும் நம்ம இல்லையா, கருணையாக இருக்கும், வந்தவங்களுக்கு முடிஞ்சவளவு எல்லா உதவியும் நம்ம செஞ்சிட்ருக்கோம், அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாத அடிப்பில் நம்ம வந்து நடந்துக்கிறோம். அந்த எண்ணம் அந்த மாதிரி இருந்ததுன்னா காட்ஸ் வித் யூ, கடவுள் கூட இருப்பாருங்க. அதுதான் வந்து ஆக்சுவலாக அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். எத்தனை பேருக்கு இது தெரியாது சொல்லுங்கள்? சும்மா என்னமோ வந்து 1000 கால வருஷம் வாழ்கிற மாதிரி. ஆமாம், ஆட்டுக்கு வால் அளந்து வச்சுருக்காம ஒரு மனுஷனுக்கும் ஆயில் அளந்து வச்சுருக்கான் ஆண்டவன். 1000 வருஷமாக வச்சுருக்கான். 100 வருஷம் வாழ்கிறதே பெரிய விஷயம். அதில் எல்லாம் டூரிஸ்ட் விசா தான் எடுத்து வந்திருக்கோம். பர்மனெண்ட் விசா யாருக்குமே கிடையாது. யாருக்காவது இருக்கா பர்மனெண்ட் விசா? இல்லை இல்லை இல்லை, டூரிஸ்ட் விசா தான். வந்தியா விசாவில் எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு உன்னுடைய கடமை செஞ்சுட்டு எல்லாத்தையும் நீ என்ஜாய் பண்ணிட்டு நீ பாட்டு போ, அவ்வளோதான். சரி, கடமை செய்யணும், புரியுதுங்களா? எதுக்காக வந்து அனுப்புகிறாங்க? வரையறுக்கப்பட்ட கடமை, இதுதான் உன்னுடைய டியூட்டி அப்படின்றத நம்ம டியூட்டியில் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம கடமையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விசா காலம் முடிஞ்சோன்னா போக வேண்டியது தான், புரியுதுங்களா? தினமும் 1000 வருஷம் நம்ம இவன் தான் கட்டி ஆடுற மாதிரி முடியுமானாலும் இருந்தாலும் பிடி சாம்பல் தான். அவனுக்கு மட்டும் நான் வந்து ஒரு லாரி சாம்பலாக வரப்போகுது. அது எத்தனை பேர் அதை உணர்றான், அது புரியுதுங்களா? அது அந்த மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போதுமே. அதுக்கு இந்த பாட்டெலாம் பாடினா மைண்ட் நிம்மதியாக இருக்கும். ஆமாம், அமைதியாக. பாட்டு மட்டும் இல்லை, வாழ்க்கை முறையும் வச்சுக்கணும். எல்லாமே ரொம்ப அதிகமான அளவுக்கு பார்த்து எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது, புரியுதுங்களா? இப்போ பெருஞ்செல்வனாக மாறணும்னு நினைக்கிறது, பெரிய அளவுக்கு வந்து ஆசாபாசங்களை வளர்த்துக்கிறது, புரியுதுங்களா? இதான் உங்களுக்கு தூங்க விடாமல் செய்யும். அதனால் நம்முடைய கடமையை நம்ம செஞ்சு இல்லையா, அதில் நம்ம வந்து ஒரு நிறைவாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து அமைச்சிக்கிட்டு நம்ம வந்து அன்பு நன்றி கருணை அந்த 3மே நம்ம அடிப்படையாக வச்சுட்டோம்னா கண்டிப்பாக காடு சுற்றி அவ்வளோதான், புரியுதுங்களா? இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதனால் வந்து என்னுடைய கோட்பாடு அது. அதனால் நம்ம என்னை பொறுத்தவரை வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எப்போதுமே. காரணம்னா அவள் ஒரு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பற்றற்ற வாழ்க்கை வெறித்தனம் இருக்கக்கூடாது.
எதுலேயுமே வந்து வெறித்தனம் இருக்கக்கூடாது. பற்று இருக்கலாம், ம். அது வெறித்தனமாக மாறிவிடாது. வெறித்தனமாக மாறும்போது தான் அவங்கள வந்து தூங்க விடாது. நீங்க வீட்லயே ஜாலியா தான் இருப்பீங்களா அல்லது நான் வீட்லேயே எப்போதும் அதாவது நான் இடம்பொருள் எவ்வளோ சொன்னேன்ல நான், ஆ. சந்தோஷமாக எப்போதுமே பார்த்தீங்கன்னா பேர பசங்களோட விளையாடிட்டு இருப்பீங்களா? வீட்டில் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். ஆஃபீஸில் உட்காந்தா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ம். மினிஸ்டர்ஷிப் இருக்கும்போது அந்த சேரில் இருக்கும், அந்த கம்பீரம் இருக்கணும். அது இப்போ வந்து என்னோட பேரனா பேத்தி அவங்கள்ட்ட போய் ஒரு நான் போய் ஒரு மினிஸ்டர், இல்லை நான் போய் வந்து ஒரு இப்போ ஒரு ஏடிஎம்கே பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தேவையில்லைல்ல அதுக்கு. அவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? அவங்களுக்கு எத்தனை பேர பசங்க உங்களுக்கு? பிஸ்னஸ் 2 பேரா? எனக்கா? ஆ. எனக்கு 5 பேருங்க. பேர பசங்க சொல்றேன். அதான் 3 பேர பசங்க, சரி சரி சரி. 2 பேத்திங்க. ஓகே ஓகே. 5 5 பேர் பேர். 5 பேர். ஆமா. ஏன் பார்த்தா தெரியலையே? இல்ல எனக்கு கணக்கு தெரியாது, அதனால தான் கேட்டேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தை உள்ளத்தில் குழந்தையாய், எண்ணத்தில் இனிமையாய் ம். இருந்தால் எப்போதுமே நீங்கள் வந்து இளமையாக இருப்பீங்க. பூஜை எல்லாம் பண்ணுவீங்களா வீட்ல? அதெல்லாம் பண்ண மாட்டேங்க. கோவிலுக்கு ரேர் போகிறது, ம். ஃபேமிலி அதிகமாக போவாங்க. அவங்க எல்லாம் போவாங்க. ஆமாம். ம். எனக்கு வந்து அசைக்க முடியாத கடவுள் மேலே ம். நம்பிக்கை. ம். ஏன்னா பிரபஞ்சமே அவர் தானே உருவாக்குது. ம். எல்லாமே காரணக்கர்த்தாவோட தான் நல்லா படைச்சிருக்காரு. ம். அதனால் நம்முடைய லைஃப் டைமில் நம்ம வந்து கடவுள் பொறுத்தவரையில் என்ன நினைக்கிற டெஸ்டினேஷன், அதை நம்ம வந்து போயிட்டே இருக்கணும். சிவன் அதிகமாக பெருமாள் வழிபாடு உண்டா உங்களுக்கு? இல்லை, நான் வந்து அது பொதுவாக அந்த மாதிரி காட் இஸ் ஒன், கடவுள் வந்து இருக்கிறார், அவர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்காரு. சந்திரசேகர் இருக்காரு, அப்படிதான் நான் நினைப்பேன். அன்லஸ் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் அந்த 3 குணம் இல்லைன்னா அவர்கிட்ட இருக்க மாட்டார் அவர்கிட்ட. அதனால் எனக்கு அந்த ஒரு கோட்பாடில் நான் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் என்னை பொறுத்தவரை நான் எப்போதுமே நான் வந்து ஒரு வெகுச்சா இருக்கிறது, புரியுதுங்களா? ம். அதனால் ஒரு விஷயம் தான், நீங்கள் வந்து வாழ்நாளில் எல்லாமே வந்து ஊரடித்து உலையில் போட்டு, அதுக்கப்புறம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி, அடாவடித்தனம் பண்ணி, அத்துமீறல் பண்ணி, அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்து, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வந்து நிம்மதி இருக்கும். நிம்மதி இருக்கும்? கோயிலுக்கு போனால் மட்டும் கடவுள் அதெல்லாம் மன்னிச்சிடும். அதோட அது மாதிரிலாம் பண்ணாமல் நாடியவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு, இல்லையா, கையில் எடுத்து 4 பேருக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டுட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க, நம்மளும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் தோல்வின்றதே கிடையாது. சரி, இப்போ உள்ள ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அஜித், விஜய், ரஜினி, கமல், இவங்களில் யார் படம் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க? நான் பொதுவாக வந்து புது படங்கள் அதிகமாக பார்க்க மாட்டீங்க. நான் வந்து பழைய படங்கள் தான் பொதுவாகவே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலகம் சுற்றுவாளி பண்ணி, எங்கள் வீட்டு பிள்ளை, அதே மாதிரி தர்மம் தலை காக்கம், தாய் சொல்ல தட்டாது, அதுக்கப்புறம் தாய்க்கு பின் தாரம், தாய்க்கு தலைமகன், அதுக்கப்புறம் நாடோடி மன்னன், அதுக்கப்புறம் வந்து இது, அதெல்லாம் மறுபடியும் போட்டு பார்ப்பீங்களா? அதெல்லாம் இன்றைக்கும் பார்ப்பேன். நான் புது படங்கள் அதிகம் பார்க்குறேன். உங்கள் பேர பசங்களை கிண்டல் பண்ண மாட்டாங்களா? என்ன இன்னும் அந்த காலத்தில் இருக்கீங்க? அவங்களுடைய இது ஆட்டிடியூட் வேறு, என் ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதை தலையிட மாட்டாங்க. அதெல்லாம் வந்து தாத்தாவுக்கு தலைவர் படம் பிடிக்கும். அதே போல் வந்து பழைய படங்களில் வந்து ஜெய்சங்கர் படம், ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம், அதே போல் வந்து சிவாஜி சார் படம், பாலும் படம், பார்த்தால் பசித்திடும், அதே போல் வந்து பாவமன்னிப்பு, இது மாதிரி நிறைய படங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்துருக்கோம். ஆலைமணி. இப்போ உள்ள ட்ரெண்ட் எப்படி சார் இருக்குது? சினிமா இப்போ பார்க்குறீங்கல்ல, இப்போ உள்ள சினிமா ட்ரெண்ட் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சினிமா வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ், பெரிய மாஸ் மீடியா. அதை ஒரு பயனுள்ள வகையில் சமுதாயத்துக்கு அதை அர்ப்பணித்து நல்ல கருத்துக்களை வந்து சொல்லணும். அதில் வெற்றி கண்டவர் வந்து தலைவர் எம்ஜிஆர் தான், புரட்சி தலைவர். ஆனால் அவர் வந்து பணம் வந்து குறிக்கோளாக கிடையாது. அவர் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மெசேஜ் நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும். அது வந்து திரைப்படத்து மூலமாக நல்ல மெசேஜ் கொடுக்கும். குடிக்காமல், சிகரெட் பிடிக்காமல், இல்லைங்களா, இதெல்லாம் ஏன்னா பெரிய தாக்கம், அதெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதெல்லாம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அவரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லானது. அதனால் இயற்கையாக வந்து அவருடைய கருணை உள்ளம், அவருடைய வந்து கொடை உள்ளம் இதெல்லாம் வந்து இருந்ததுனால மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் இப்போது பணத்தையும் வாங்கிட்டு நம்ம நடிகர்கள் வந்து சிகரெட்டை ஊதி தட்டிட்டு எல்லா விதமான அளவுக்கு வந்து ஒரு சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள்லாம் வந்து அது திணிக்கும் போது அது அந்த நேரத்தில் வந்து ஈடுபடும். ஆனால் அது காலப்போக்கில் வந்து நிற்காது. ஆனால் அது மீடியாவும் வந்து மீடியா மூலமாக மெசேஜ் வந்து ஒரு தவறாக பேசுறதுனால சமுதாயமும் வந்து ஒரு நெறிமுறைக்கு மாறி போகிற அளவுக்கு, வழிகாட்டுற அளவுக்கு
நடிகர்கள் ஆயிடுறாங்க. கமலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு இதுவும் வேண்டாம், திமுக வேணாம், அதிமுக வேணாம், நான் ரொம்ப மைய அரசியல்னு ஆரம்பிச்சாரு. இது அவருடைய சந்தர்ப்பவாதத்தை கேட்டது தான், பியூர்லி சந்தர்ப்பவாதம் தான். அதனால் ஒரு 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 தெளிவான நிலையில் இருக்கணும் எதாக இருந்தாலும், ஆதாயத்துக்காக. இப்போ என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்பி போகிறாங்க பார்த்தீங்களா 10 பேர், அவங்கள தான் நான் வந்து திட்டினேன் நான், புரியுதுங்களா? அது இப்போ அந்த மாதிரி வந்து உண்மையிலேயே வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்கள பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு லீடர்ன்றவங்க யார், சரியான பாதைக்கு காட்டணும். சரிதானே, சரியான பாதையை கொண்டு செல்லணும், நல்வழிப்படுத்தணும். அதான் வந்து லீடர்ஷிப்பினுடைய முக்கியம். 3மே இல்லையே கமலுக்கு. பெரிய தலைவரெல்லாம் அவர் பாராட்டி பேசினாங்க நிறைய. அதனால் அந்த மேடையில் அன்னைக்கு என்ன சொன்னீங்க, இன்னைக்கு தான் சொன்னீங்க. இன்னைக்கு திமுக போய் இன்னைக்கு சார் சீட்டு கேவலம் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு போய் பதவிக்காக போய் தன்மானத்தை அடகு வைக்கலாமா சொல்லுங்கள், மதிப்பாங்களா? அது மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை வந்து அவர் செஞ்ச தப்பு. அவரை பொறுத்தவரை வந்து அந்த கட்சியோட அப்படியே இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு போய் டிஎம்கேல போய் ஐக்கியமாகி ஒரு இன்டர்னல் அக்ரிமெண்ட் வந்து சீட்டு வந்து எம்பி சீட்டு கொடுக்குறதால அவர் யாருக்கு எதிராக வந்து ஆரம்பித்தாங்க. கடைசியில் அவங்களே போய் காலில் விழுந்து இன்றைக்கி சரணாகதின்ற பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பியூர்லி சந்தர்ப்பம் தான் அது. இப்போ வந்து அதிமுக வந்து எத்தனை சீட்டு எதிர்பார்க்குது? எங்களை பொறுத்தவரை வந்து பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறுவோம்.